இவ்வளோ நீட்டு கத்தி ஒன்று எடுத்து கோடி கிச்சார் கையில். சிவப்பு கலர் ரத்தம், உனக்கும் சிவப்பு கலர், எனக்கும் சிவப்பு கலர். மதத்தாலும் பிரிஞ்சிருங்க. தலைவர் சொன்னது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரம் என்ஜாய்மெண்ட் தான். நல்லா இருக்கு, எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. ஆனால் இது பார்க்க வேண்டிய படம் தான். ஐஸ்வர்யா சூப்பராக எடுத்திருக்காங்க. சமூக ஒற்றுமை அதை பற்றின படம். இல்லை சார், அந்த டாப்பிக்கே இதில் வரல. அந்த மாதிரிலாம் அவ்வளோ படம் பார்க்க நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஜினி சார் சொல்லியிருப்பார், அவ்வளோதான். தலைவர் வந்து அதை ரொம்ப சென்சிபிளாக கேஷுவலாக சொல்லியிருப்பார். கிளைமேக்ஸ் ஒரு வசனம் சொல்லுவார், தாறுமாறாக இருக்கும். Thank you so much to the audience, and I wish Aishwarya ma'am all the best because she's worked really hard for this film and she deserves this victory. Thank you, superstar. You made this film more special to the audience and for us as well. Thank you. இங்க வந்த மீடியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களே உங்க கூகுள்ல போடுங்க. வேற எவன் படமாவது காமிச்சிச்சுன்னா நான் இந்திய குடியுரிமை ரத்து பண்ணிடுறேன், நான் எல்லாரும் போயிடுறேன். உங்களுக்கு அதுக்கு தில்லுக்குதா? கூகுள்ல போடுங்க தலைவர் யார் படம் வருதுன்னு. திருப்பதி எதுக்கு போறீங்க? தலைவர் தானே. திருப்பதி பெருமாள் பார்க்க தான் போறீங்க. பெருமாள் மாதிரி வேற ஒருத்தர் இருப்பார் நம்புவீங்களா? திருச்செந்தூர்ல முருகரு, ரோகிணியில ஜெயிலரு, நிறைய முருகர். திருச்செந்தூர்ல முருகரு, ரோகிணியில ஜெயிலரு, நிறைய. அதான் 100 குதிரை ஓடலாங்க ரேஸ்ல, ஜெயிக்கிறது ஒரு குதிரை. சொல்லுங்க. அதான் சொல்றேன், படம் இல்ல மக்களுக்கு ஒரு பாடம். இல்லையில 100 நாள், இல்லையில 100 நாள் அர்ச்சனை டிக்கெட். இது வந்து சினிமா டிக்கெட் கிடையாது, அர்ச்சனை டிக்கெட். நாங்க போர்டே எடுத்து வச்சிருக்கோம். திருப்பதி மாதிரி வே டு ஸ்பெஷல் தர்ஷன், வே டு ரஜினிகாந்த் டெம்பிள். யாருல சொன்னது? இல்ல நீங்க இல்ல நீங்க பாத்தீங்களா? இங்க எதுமே இல்ல. முன்னாடி வந்து ஏங்க அவ்வளோ நாங்க பண்ணாதே கிடையாதுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சின்ன வயசா ஒரு நிமிஷம். நீங்க தலைவர் பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஏன் பண்ணல? அபிஷேகம் பண்றீங்க, அர்ச்சனை பண்றீங்க, ஏன் அன்னதானம் பண்ணல? நான் கேட்கறேன். இது வரைக்கும் இந்திரா காந்தி பிறந்த நாளுக்கு, எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு, மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு யாராவது போய் இந்தியன் நேஷனல் கவுன்சிலிங்ல போய் பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலோ எந்த அரசியல்வாதியாவது இவர் பிறந்த நாள் சாப்பாடு போட்டீங்களா? அவர் ஃபங்க்ஷன் நடத்துறாரு, அவரோட இனாகரேஷன் சாப்பாடு போட்டீங்களா கேட்டீங்களா? அதை கேட்கல. இங்க யூடியூப் ட்ரெண்டிங்கும் சோசியல் மீடியா சப்ஸ்கிரைபருக்கும் தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நீங்க இல்லாத போது நடந்தது, அதை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் இருக்கிறேன். நேற்று ராத்திரி. ஆமா, இது சினிமா. யார் சொன்னா? இது வரலாறு. நான் தான் சொல்றேன், இது வரலாறுன்னு. இது வரலாறுங்க. உங்களுக்கு தான் இது சினிமா தம்பி. இது வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து கேளுங்க, தமிழ்நாட்டில் வந்து 1 லட்சம் சோசியல் மீடியா இருக்கலாம், 1 லட்சம் பேர் மீம்ஸ் போடலாம், 1 லட்சம் பேர் மற்றவங்களுக்கு விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்கு. 1 லட்சம் பேர் விமர்சனம் பண்ணலாம். ஆனா கடைசியா ரேஸ்ல 100 குதிரை ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரே குதிரை தானே. நீங்க எங்க போறதாலும் ஏத்துறது தேசிய கொடி தானே. நீங்க எங்க நடிச்சாலும் படம் பார்க்க வருது, தலைவர் படம் பார்க்க வருது தானே. அவங்க மன வருத்தத்தை அவங்க சொன்னாங்க, அதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஏங்க பறக்கிற கொசுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுமாங்க? பறக்கிற கொசு பச்சா டாடா ஸ்கூல்ஸுங்க. ஏன் தலைவர் பேர் விமர்சனமா பாக்குறீங்க? புரியுதுங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி நடந்தா அங்க சாப்பாடு போட்டீங்களா, இங்க சாப்பாடு போட்டீங்களா அப்படின்னு நீங்க மீடியா கேட்குறீங்க. அதை கேட்காதீங்க. நீங்க வந்து கரெக்டா படம் முடியும் போது தான் வரீங்க. நாங்க நேரத்துல இருந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி இங்க உட்காந்துக்கிறோம். புரியுதா? கோவில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு. உங்களுக்கு அது சினிமான்ற ஒத்த வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் யூடியூப்ல போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, நாங்க அதுக்கு வரலங்க. கேளுங்க, நாங்க சொல்லுங்க, பேச ஆரம்பிச்சிருவோம்.
அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்களா? அதனாலதான் அந்த அபிஷேகம் கொடுத்தாங்க. அன்னதானம் பண்ண அதான் சொல்ல அன்னதானம் கண்டிப்பா பண்ணலாம். நீங்க இல்லையே இப்போ நீங்க நீங்க 1 லட்சம் பேர் இருக்கீங்க. 1 லட்சம் பேர் கண் பார்வைக்கு படுற மாதிரி நாங்க அன்னதானம் பண்ண முடியாது. 1 லட்சம் பேர் திருப்தி படுத்த மாதிரி யாரும் வாழவும் முடியாது, யாரையும் பிடிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நாங்க பண்ணும்போது நீங்க இல்லையா இல்லைங்க பாருங்க. ஆமாங்க ஏங்க கோவிலுக்கு வந்துட்டா சாமிக்கு ஏன் மாலை போடுற, ஜல்லிக்கட்டு காலுக்கு வந்து காலையை ஏன் அடக்குற, கேள்வி பிடிக்க வந்தா என் பூனையை உள்ள விடுற, இதுக்கெல்லாம் என்ன பதில்? பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியுன்ற? பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி? அதுவும் பண்ணிதான் இருந்தா ஏங்க கூட்டத்தில் அரை மணி நேரம் தரிசனம் பார்க்க போறோம். தரிசனம் பார்க்கறதுல சாப்பாடு போடுவீங்களா? கடவுள் தலைவர் பார்க்க போவீங்களா? தலைவர் காலை பார்க்கறதுக்குன்னே உள்ள 3 மணி நேரமா உட்காந்துக்கிறாங்க. நாங்க அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு சாப்பாடு இந்து முஸ்லிம் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த படம் என்ன சொல்யூஷன் காமிச்சிருக்காங்க? அதான் இந்த படம் என்ன சொல்லுது, அதுக்கு தான் என்ன பண்ணாரு இல்ல அதுக்கு தான் என்ன பண்ணாரு, இவ்வளவு நீட்டு கத்தி ஒன்று எடுத்து கோடி கிச்சார் கையில. சிவப்பு கலர் ரத்தம், உனக்கும் சிவப்பு கலர் எனக்கும் சிவப்பு கலர். மதத்தால பிரிஞ்சிருங்க, தலைவர் சொன்னது சொல்றேன். மதத்தால பிரிஞ்சிருக்கோம். உருவ வழிபாடு தான் வேற, ஆனா எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். எல்லா மக்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுக்குதான் நீங்க தான் அவங்க மனசுங்க இந்த மாதிரி தூண்டுற மாதிரி இல்ல. தலைவர் வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் தான் இந்த பேட்டியே கொடுத்தாரு. இந்த மெசேஜே எல்லாருக்கும் மக்களுக்கு இது பண்ணாரு. இப்போ இருங்க, ராமர் வந்து சீதை ஏன் வனவாசம் 14 வருஷம் அனுப்பிச்சாரு காட்டுக்கு அப்படின்னு நீங்க கேட்கல, பயிற்சியெல்லாம் விட்டீங்க. இப்போ இவர் சொன்ன மெசேஜ் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா கேட்டீங்க. மெசேஜ் சொல்றதுக்கு ஒன்று சேர்றது தானே. அது யார் மூலியமா மெசேஜ் போகுது? ரஜினி மூலியமா மெசேஜ். புரியுதுங்களா? அமெரிக்காலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு இம்போர்ட் ஆகுதுன்னா ட்ரம்ப் அனுப்பிச்சா தானே முடியும், ஜோ பிடன் அனுப்பிச்சா தானே முடியும். அப்போ ஒத்துக்க நீங்க டெக்னிக்கலா அவரு நல்ல மெசேஜ் சொல்லும்போது ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அதனால தான் ட்ரம்போட ஆஸ்காரோட தூக்கி போட்டு அப்படி மெரிகிறேன் நான். இந்த அவார்டே என் காலுக்கு, என் தலைவன் காலுக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கடவுளை பத்தி சொல்லியிருக்காரு. எந்த மனிதனும் பழி வாங்காதீங்க, அது எப்படி கடந்து போனோம்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு மனிதனா அந்த வழியை தாங்கி கடந்து போனாங்களா அவங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படிதான் சொல்லியிருக்குது. கடவுளுடைய கருவு அப்படிதான் இருக்கு. 2 ஹீரோ பண்ணிருக்காங்க, விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷால். ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்களா? 2 பேருமே ஈக்குவலா இருக்கு. பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு 2 பேரோடது? 2 பேருமே சூப்பரா இருக்கு. விஷ்ணு விஷால் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி தலைவர் வந்து ஒரு கேமியோ தான் பண்றாங்க. நிறைய பேர் தலைவர் ஃபுல்லாவே வராரு, நல்லா நிறைய இடத்துல வந்திருந்தாரு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? ஜாதி அரசியல் பத்தி பேசுறாங்க, அதை தூண்டுற மாதிரி இருக்கு. இது வந்து இது எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்துல என்ன ஒரு சொல்யூஷன்? இது பார்த்தாவாச்சும் எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து அதான் எந்த வேறுபாடும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இது பார்க்க வேண்டிய படம் தான். ஐஸ்வர்யா சூப்பரா எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த படம் கனெக்ட் அது எனக்கு தெரியல, பட் ஆனா நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. தலைவர் ஸ்கிரீன்ல பாக்கும்போது தலைவர் என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன் செமையா இருந்துச்சு. நல்ல கருத்துலாம் நல்லா சொல்லியிருந்தாரு. படத்துல பாசிட்டிவ் என்ன சொல்லுங்க, நெகட்டிவ் என்ன பண்ணுங்க? நெகட்டிவ் ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. பார்க்கலாம், நல்லா இருக்கு. தலைவர் படமா இல்ல ஐஸ்வர்யா படம்? 2 பேர் படமே. தங்கதுரை டீசென்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. உள்ள போய் கிரிக்கெட் பிளேயரா நீங்க? எதுக்கு பாத்தீங்க? படம் நல்லா வந்திருக்கு. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க. தங்கதுரை வந்து கிரிக்கெட்டரா வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ரொம்ப ஓட விட்டாங்க. ஆக்டாவே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டாரு. ஓட விட்டு ஆட விட்டு அதெல்லாம் அப்படியே இதான் சொல்றது. வெயில்ல கிரிக்கெட் நம்ம அது எப்படி சொல்றது, தெருவில் ஆடி இருப்போம். அந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் ஆடும்போது பயங்கரமா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுல விஷ்ணு விஷால் பிரதமர் விக்ராந்த் பிரதமர் கலக்கிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகும்? இந்த படம் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒய்திங் பையா பாஷா பையா? ரெண்டுமே ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன சொல்லுங்க? பாஷா ரிட்டர்ன் கேது. ஒரு கொஸ்டின், அப்ப இந்து முஸ்லிம் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா போயிருக்கு. இந்த படத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கேட்குறேன். கண்டிப்பா கிடைக்கும் ஜி. ஓகே, படம் பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். நல்லா ஆக்சுவலாக ஐஸ்வர்யா இது எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்தோம். நல்லா இருக்குமா அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுப்பாங்க. ஆமாம்.
ஸோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்தோம். பட் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிலீஜன் போது எதனா கான்ட்ரவர்சி வருமான்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஆனால் அது ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்குங்க? நிறைய 3 ஹீரோ பண்ணிருக்காங்க. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடின்றது மெசேஜ் நல்லா இருந்தது. லைக் எப்படி சொல்றது, ஒரு இருக்காரு காமெடி சொல்லுவாங்க. காமெடின்றத விட மெசேஜ் நிறைய நல்லா இருந்தது. காமெடி அவ்வளோ கம்மியாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது. என்ன மூவி ஒரு சொல்யூஷனா இருக்குமா? இந்து முஸ்லிம் நிஜமா இருக்கும் சார், நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரம் என்ஜாய்மெண்ட் தான். நல்லா இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. தலைவர் எப்படி பண்ணிருக்காரு இந்த படத்தை? சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ, அப்படி பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லா வராருங்களா டிராவல்? ஆமாம் ஆமாம். 2 ஹீரோ பண்ணிருக்காங்க, விஷ்ணு அண்ட் விக்ராந்த். அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இது வரைக்கும் நான் விஷ்ணு விக்ராந்தோட ஆக்டிங் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேற லெவல் ஆக்டிங். நிறைய கிரிக்கெட் படம் வந்திருக்காங்க. இந்த படம் என்ன காரணம்? இது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு, பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. இதுல அப்படியே மதத்தை பத்தியும் அது கொண்டு வராங்க. ஆமா ஆமா, உண்மையிலே பயங்கரமா இருக்கு. சொல்ல வந்து பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இந்த படத்து மூலியமா இது ஒரு முடிவு கட்டுன்ற ஒரு இது இருக்கு, நம்பிக்கை. பயங்கரமான பாசிட்டிவ் திங்க் இதுல. இதை பாருங்க, பயங்கரமான பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் வரும். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? எந்த ஒரு மதம் சார்ந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும்ன்ற ஒத்துமை தான் அது காரணம். ஒத்துமை இருந்தாலே போதும், எந்த ஒரு மத பிரச்சனையும் வராது. ஒத்துமை மட்டும் இருக்கும். மதத்தை பற்றி பேசியிருக்காங்க, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான். நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தேங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கணும்? அருமையாக இருக்கு ப்ரோ. ஜாதி மதத்தை பற்றி பேசியிருக்காங்க. கரெக்டாக நல்லா இருக்கு சரியான ட்ரெண்டிங் ஆகும். மெசேஜ் வேற லெவல் ப்ரோ. என்ன மெசேஜ், என்ன கருத்து சொல்ல வராங்க? ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை, அவங்கள வச்சு பொலிட்டிக்கல் லெவலில் என்னென்ன பண்ணுறாங்க, பிரித்து ஆள்ற ஒரு சூழ்ச்சியை வந்து தெரியப்படுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சம்பந்தப்பட்ட படம் இது எப்படி, என்ன அளவுக்கு நல்லா இருக்கு? அதான் வந்து ஜாதி மதத்தை வச்சு விளையாட்டுலையும் அரசியல் பண்ணுறாங்கன்றத வச்சு தான் படம். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படின்னா இருக்கு? அதெல்லாம் ஏஆர்ஆர் வேற லெவல். சமூக ஒற்றுமை அதை பற்றின படம். ஜாதி வரி இல்லை சார், அந்த டாப்பிக்கே இதில் வரல. அந்த மாதிரிலாம் அவ்வளோ படம் பார்க்க நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முஸ்லீம் பத்தி எடுத்திருக்காங்க. ஆமாம் சார். எந்த அளவுக்கு கரெக்டாக அதில் வந்து தூண்டுற மாதிரி இருக்கு? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லைங்க சார், அது மாதிரிலாம் இல்லை. படம் அந்த மாதிரி 2 பேருக்கு சண்டை வர மாதிரி அது மாதிரி இல்லைங்க சார். பொதுவாக வந்து இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் கதையை முடிக்கிறாங்க. 2 பேரும் போட்டிருக்காங்க, ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கு சார். 2 பேருமே ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம நடிச்சாங்க. ரஜினி சார் நல்லா அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. படம் அவர் வந்து கௌரவத்தோட நினைச்ச மாதிரி தெரியல, அவரோட படம் மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. ஆமாம் ஆனால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே புரியணும். எல்லாரும் வந்துட்டு அதுக்கு வந்து நீ இந்த மதம் அந்த மதம்னு எல்லாரும் மனுஷன்னா அது எல்லாரும் ஒரே மதம் தான். ஒரு மதம் ஒரு நல்லா இருக்கு. அதாவது அவங்க பொண்ணுன்னு பார்க்காம நம்ம படமா பார்த்தோம்னா சூப்பராக தான் இருக்கு. இந்த படம் வந்து ஜாதி மதத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு தூண்டல் மாதிரி இருக்கா? தூண்டல் மாதிரி இல்லை, அதான் நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து தான். ஸோ வந்துட்டு நம்ம எல்லா மதமும் ஒன்று நம்ம நினச்சாலே போதும். அது வந்து தலைவர் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே யார் சொல்லணும்? நம்ம அவர் சொன்னனால நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். 2 ஹீரோ இருக்காங்க, விக்ராந்த் அந்த அவருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவரும் இப்போ நிறைய மேஜர் ரோல்ஸ் எல்லாமே அவங்க தான். அவங்களுக்கு நல்ல கம்பேக்காக இருக்கும். அது வந்து நம்ம எடுத்துக்கிறது தாங்க. அது வந்து அவங்க பொண்ணே கொடுத்து நடிச்சிருக்கனால எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருமே ஒரே மதம் நம்ம நினச்சிட்டாலே போதும். அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு சார். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது படம் எப்படியும் ரிவ்யூ பண்ணலாம், பட் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரிக்கெட் வந்து கொஞ்சமாக தாங்க இருக்குது. கிரிக்கெட் மெயின் இல்லை. ஒரு ஏரியாவில் ரெண்டு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க. அடிக்கடி கேட்குறது தான் மத நல்லிணக்கம் பற்றின கதை. ஸோ கிரிக்கெட் வந்து கம்மி தான், அந்த டாபிக் தான் மெயின். சென்சிட்டிவான அரசியல் பற்றி பேச, ஜாதி அரசியல் பற்றி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு நான் கரெக்டாக அப்படி இல்லை, நம்ம எப்படி இருக்கோங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. மக்கள் நம்ம எப்படி அடிச்சுக்கிறோம் இல்லையா, அதை பற்றி தான் பேசிப்போம். காமெடியில் எந்த அளவுக்கு நான் ஒர்க் தங்கூர் இருக்காரு, ரஜினி மைல்டாக தான் இருக்குது, காமெடி லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் சீரியஸான படம் தான். சூப்பராக பண்ணிடுறோம், செம்மையாக பண்ணிடுறோம். மியூசிக் கேட்கவே வேணாம். வேறு மாதிரிலாம் நீங்கள் கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தலைவர் 2 ஃபைட் இருக்கு, கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி சைட்லாம். ஆடியன்ஸாக இந்த படத்தை வந்து பார்க்கணும், யாருக்காக வந்து பார்க்கணும்? எல்லாரும் பார்க்கலாம். அதான் நல்ல கருத்து இருக்குது. கண்டென்ட்டுக்காகவே பார்க்கலாம் படம். கண்டென்ட்டுக்காக டெஃபினட்டாக பார்க்கலாம். அதான் இந்த கண்டென்ட் நடிகை கட்சி வேணும், எடுக்க கட்சி வேணும். ஆமாம்.
ரஜினி சார் சொல்லியிருப்பார், அவ்வளோதான். தலைவர் வந்து அதை ரொம்ப சென்சிபிளாக கேஷுவலாக சொல்லியிருப்பார். கிளைமேக்ஸ் ஒரு வசனம் சொல்வார், தாறுமாறாக இருக்கும். சூப்பரா இருக்குங்க, பார்க்க வேண்டிய படம். என்ன அரசியல் பத்தி பேசுறீங்கன்னா நான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் அரசியல்ல எதுவுமே இல்ல இந்த படத்துல. ஜாதி மதம்ன்றத கொண்டு வராங்க. ஜாதி மதம்ன்றது என்ன, மனிதர்கள் ஒத்துமையா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல கான்செப்ட் தானே. மனுஷனுக்கு என்ன வருது, ரத்தம் தான் இருக்கு. அதுதான் அவரோட சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சது. ரஜினி வந்து கேமியோ ரோல் வர மாதிரி இருந்தாங்க, ஆனா அது ஃபுல்லா தான் வருது. ரஜினி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் இது ஒரு 2.5 மணி நேரம் படம் அப்படின்னா அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour இருக்காரு இந்த படத்துல. அவரோட ரியல் பிக்சர்ஸ் இருக்கு. என்னென்ன பிடிச்சிருக்கு அதில் நிறைய டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா மெசேஜ் கொடுக்குற மெசேஜ் நல்லா இருக்கு. படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் பட் ஆனால் மனிதர்கள் எப்படி ஒத்துமையா இருக்கணும், மதங்கள் எப்படி ஒத்துமையா இருக்கணும்ன்றத நல்ல விதமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ரஜினி படமா இல்ல அவங்க பொண்ணு படமா? இது ஐஸ்வர்யா படம், ரஜினியோட படமே கிடையாது. ரஜினி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அது ஒரு கதாபாத்திரம். ரஜினி வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நன்றி. அருமையா இருக்குது. தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. படம் வந்து ஒரு மெசேஜ். இந்த படத்துல காமெடிலாம் இருக்கானே, காமெடி இருக்குது இல்லையோ, அவ்வளோ காமெடி இல்லை, மெசேஜ் இருக்குது. இந்து முஸ்லீம் எப்படி தூண்டுற மாதிரி. அதுதான் அது தூண்டுறமே இல்லை, ஜாதியே இல்லாத மாதிரி நல்லா எடுத்துக்காரு. ஜாதியே இருக்கக்கூடாது நம்ம நாட்டுல.